ஆதியே துணை. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய நமது புதுக்கோட்டை நெய்யுணர்வையில் நமக்கெல்லாம் நாம் கொண்டாட காத்துக் கொண்டிருக்கும் நமது குல தெய்வம் பிரம்மபிரகாச மெய்வழி சாலை ஆண்டவர்களுடைய திரு அவதார திருநாள் மற்றும் கோளரி சாலைய பொங்கல் திருவிழாவை பற்றி நாம் இப்பொழுது அதனுடைய சிறப்புகளையும் அதனுடைய மகாத்மியத்தையும் நாம் தொடர்ந்து பார்ப்பதற்காக நம்மிடையே இப்பொழுது நமது மாமா மெய்வழி ஆறுமனாயர்கள் அந்த சிறப்புரை ஆற்ற வருமாறு அன்புடன் நமஸ்காரம் வரவேற்போமா. நமஸ்காரமும் வாங்க. துளங்க இங்கு எவர்க்கும் எட்டா நிலைகள் எல்லாம் துளங்க எட்டி பேசி வரும் துளவ வேந்தே அலங்காரவலம்புரி சங்கிலங்கு கையா ஆரூரா கொன்றையணி குருவே போற்றி நலுங்குலகோயறிய மாட்டோம் எல்லாம் நான் உரைப்பேன் குந்தேரி கதர்வார் நாடை இழந்து கரைக்கான கனியுக்கும் சோங்கே எங்கள் குடிச்சாலை மணி விளக்கே போற்றி. இந்தி மந்திரத்தை இதுகால் நருள்களுக்கு ஈங்கு பல திறப்பட்ட சாதிகளை ஒன்று திரட்டி பிரத்யட்சத்தில் வைத்திருக்கும் நமது குலதெய்வம் பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்களின் திருவடி போற்றி தொழுது வணங்கி தொடர்கிறோம். இதுவரைக்கும் வந்த மகான்கள், செம்மல்கள், யோகிகள், மூர்த்திகள், நாயன்மார்கள், ஆழ்வார்கள் எல்லாரும் வந்ததெல்லாம் அவருடைய வரலாறுகளை நாம் பார்த்திருக்கோம். ஆனால் நமது இப்போது வந்திருக்கின்ற மகதியாக அவதாரம் செய்து வந்திருக்கிற நமது குலதெய்வத்தினுடைய பெருமைகளை எடுத்து பேசுவதற்கு முன் வந்த செம்மல்கள் எல்லாம் பலவாறான தீர்க்க தரிசனங்களை எழுதி நமக்காக கொடுத்திருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு ஆகட்டும் என்றே பல தீர்க்க தரிசனங்களை இன்னைக்கு நம்ம மெய்வழிச்சாலைக்குள்ள நடைமுறையில வந்து கொண்டிருக்கிறது. அத்தனை தீர்க்க தரிசனங்களையும் பார்த்தா தெய்வம் அவதாரத்தை முன்னிறுத்தி எழுதுகிறார்கள். வந்தவர்கள் எல்லாம் பாரவான்கள் எல்லாம் இந்த பூலோகத்துக்கு வந்து அவர்கள் இங்கே திருத்தி பார்த்தார்கள். அவர்கள் இன்னலும் இடைஞ்சலும் மகா கொடுமையாகிய அவத்தையும் தான் அவர்களுக்கு மிஞ்சின. அத்தனை பேரும் பார்த்து ஒரு தலை கூட சேராதா என்று அவர்கள் ஏங்கி எல்லோரையும் கூவி அழைத்து கூட ஒரு தலையும் வரவில்லை. சில தலைகள் மட்டும் இருந்தது என்று சொல்லுகிறார்கள். மகாபாரதத்தில் கூட ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அவர்கள் இந்த பூமி தாரம் தீர்ப்பதற்காக இந்த பூலோகத்துக்கு அவதாரம் செய்து வந்தார்கள். அவர்களை கண்டவர்கள் எல்லாம் சாதாரண மனிதர் என்றேதான் தூற்றினார்கள். பஞ்ச பாண்டவாலும் அவர் கூட இருந்த அர்ஜுனனுக்குமே அவர் யார் என்று தெரியாத 30 வருட காலம் ஓடிவிட்டது. தங்களுடைய விஸ்வரூப தரிசனை கண்ட பிறகுதான் யாதவா என் மைத்துனாடாதோ அசோத என் உயிர் காதலாய காளியாய கண்ண என்று நான் ஓதவல்லாவதஞ்சியே உரைத்த தீமையாவையும் தகாதி என்று அறிந்திலேன் என் மாயனேன்னு காலில் விழுந்தார். காரணம் என்னன்னு கேட்டா மனித வடிவத்தில் அவர்கள் வந்தார்கள். 2 கை, 2 காலு, முகம், உடம்பு பூரா மனித வடிவம். இறைவனுடைய வடிவத்தை யாரும் பார்த்ததில்லை. அவங்க அருவ வடிவம் இல்லை. அதற்கு தூரம் தாங்கி வந்துதான் தன்னை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலம் வரக்கூடியது.
அவர்கள் எதிர்பார்த்து தீர்க்க தரிசனங்களாக எழுதி வச்சிருக்கிறார்கள். சாதாரணமாக துரியோதனாதிபதிகள் எல்லாம் அவருடைய விஸ்வரூப தரிசனத்தை பார்த்து கூட அந்த புத்தி மயங்கி அவரை எதிர்க்கவே துண்டானே தவிர அவர்கள் ஒரு மகான், ஒரு கடவுள் அவதாரம் என்று அவனுக்கு நினைக்கவில்லை. அப்படிப்பட்ட நிலையில இன்னைக்கு வந்து எல்லாரும் பார்த்தாங்க. ஒருவர் வந்தார், அவர் ஓட ஓட விரட்டி அடித்தார்கள். அவர்கள் ஒரு மதத்தை உருவாக்கினார்கள் என்று மதம் பிரபலமாக விளங்கி கொண்டிருக்கிறது. அதே போல ஒருவர் வந்தார்கள், அவர்கள் பல போதனா சக்திகளை பார்க்கும் போது நம்மளுடைய சம்பிரதாயத்தை மாற்றுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு குறை சொல்லி போனார்கள். கடைசியில் பார்க்க போனா எல்லா மதமும், எல்லா சமயமும், எல்லா ஜாதியும், எல்லா வழிபாடுகளும் இறைவனை பற்றியதாகவே இருக்கிறது. அந்தந்த மதங்கள் அந்தந்த நேரத்துல ஒரு விவசாயி இருப்பார் என்றால் ஒரு 10 ஏக்கர் நிலம் அவருக்கு சொந்தமாக இருக்குதுன்னு சொன்னா அந்த 10 ஏக்கருக்கும் வரப்பு போட்டு ஒன்னா தண்ணி பாய்ச்ச முடியாது, நிக்காது. பள்ளம் இருக்கிற இடத்துல தான் தண்ணி பாய் ஆகக்கூடிய அவர் என்ன செய்தாருன்னா கால்காணி அரைகாணி வரப்புங்களை போட்டார். வரப்புங்களை போட்டு கட்டி தண்ணி பாய்ச்சி அதுக்கப்புறம் அந்த நெல் அறுவடை செய்கிறாரு ஒரு விவசாயி. அதை போல இறைவனானவன் மதங்களை படைத்தது எதற்காகவென்றால் விவசாயி எப்படி தடுத்து நிலத்தை வரப்பு போட்டு தடுத்து பயிர் வைக்கிறாரோ அதை போலவே மதங்கள் எல்லாம் படைத்து. இப்போ இங்கிலீஷ்காரனுக்கு தமிழ் மதம் தெரியாது, தமிழ் பாஷை தெரியாது. அந்த இடத்துல இங்கிலீஷ்காரனுடைய மொழியிலேயே அவங்க அந்த இடத்துல அவதாரம் செய்யறாங்க. அதே போல இஸ்லாத்துல அவர்கள் வந்து அந்த இடத்துல வந்து அரபு தான் தெரியும், அவங்களுக்கு என்ன பாஷையும் தெரியாது, தமிழ் தெரியாது. அங்க தமிழாக வராது, அரபியில வரார்கள். இப்படித்தான் விவசாயி நிலத்தை எப்படி வரப்பு போட்டு தடுத்து பயிர் வைக்கிறாரோ அதே போலவே ஒவ்வொரு மதங்களும் இப்படித்தான் வந்தது என்று நமது தெய்வம் அவர்கள் தன்னுடைய நூல்களை எழுதி வச்சு நமக்கு கொடுக்கிறாங்க. அதை கூடி அவர்கள் வந்தாக இன்னைக்கு பார்த்தார்கள். அவர்கள் அத்தனை பேரும் போயிட்டு நாங்களெல்லாம் போய் ஒன்னும் பழிக்கல, எங்களுக்கு துன்பங்கும் துன்பங்கள் தான் அதிகமா கொடுத்தார்கள். ஆகையினால நாங்க அங்கிருந்து வந்து உங்ககிட்ட நான் விண்ணப்பிக்கிறோம். ஏன்னா அனுப்புனவங்களே யாரு அனுப்புனாங்களே அவங்க கிட்ட வந்து இறைவன் கிட்ட வந்து சொல்றாங்க. எல்லாரும் அவங்க சொல்றாங்க நீங்களே போனா தான் முடியும். இந்த கலியுகத்துல கடைசி யுகம் கலியுகம் 5000 முடிந்து விட்டது, இனி வருவது ஞான சித்தர் காலம் வரப்போகிறதுன்னு சொல்லிட்டு அந்த கலியுகத்தை முடிச்சிட்ட பிறகு என்ன ஆகும்? இந்த உலக தீர்மானத்துக்கு வரார்கள். அந்த தீர்மானத்தை என் தலையிலேயே கட்டி விட்டார்கள், இந்த வேலையும் என்னையே செய்ய சொல்லி கட்டி விட்டார்கள் அப்படின்னு தீர்க்கதரிசிகள் எல்லாம் சொல்றாங்க. ஆனா இவருடைய அவதாரத்தை பார்ப்பதற்காக தீர்க்கதரிசிகள் எல்லாம் பாடலை எழுதி வச்சிருக்கிறாங்க. அவர்களுடைய எழுதி பண்ண பாடங்களை பார்த்தா இவர்கள் வருகையை எதிர்பார்த்து எழுதி வச்சிருக்கிறார்கள். ஒவ்வொரு பாடல்களையும் பார்க்கும்போது அவங்க வரப்போறதுக்கு பின்னாடி வரப்போறாங்க, முன்னாடியே அவங்க பார்த்து ஞான தரிசிலே தெரியுது வரப்போறாங்கன்னு. அவங்க என்ன பண்றாரு, நம்மாழ்வார் ஒருத்தர் இருக்கிறார். நம்மாழ்வாரு அவர்களை காணத்துக்கு முன்னே கண்டோம்னு எழுதுறாரு. எப்படி எழுதுறாரு அப்படின்னு சொன்னா கண்டோம் 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 அவதாரம் வரப்போறத முன்கூட்டி அவர் காணுறார். கண்டோம் 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 கண்ணுக்கு இனியவை கண்டோம், கண்ணுக்கு இனியவை கண்டோம். எல்லாருக்கும் அப்படி எழுதுறது இல்லை. வரக்கூடிய தீர்க்கதரிசிகள் யாரு எப்படிப்பட்டவங்கன்னா இறைவனே அவதாரம் செய்து இந்த பூமிக்கு வர போறதுனால அதை நாம ஞான திருச்சி கொண்டு காண்றாங்க. கண்டோம் 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 கண்ணுக்கு இனியவை கண்டோம் தொண்டீர் எல்லீரும் வாரி. எந்த அந்த அவதாரத்தினுடைய மகிமையை பார்க்க தொண்டீர், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜனங்களும் வாரீர் நம்மாழ்வார் கூப்பிடுறாரு, நாம சொல்லல. தொண்டீர் தொண்டீர் எல்லீரும் வாரீர் தொழுது தொழுது நின்றோற்றும் வண்டார் தன்னன் குழையான் மாதவன் பூதங்கள் மண்மேல் வந்தான் பாடி நின்றாடி பரிந்து திரிகின்றனவேன்னு நம்மாழ்வார் பாடுறாருன்னு சொன்னா தீர்க்க தரிசனமாக பெரியோர்களுக்கெல்லாம் பின்னாடி வரக்கூடியவர்கள் யாருங்கிறத தீர்க்க தரிசனமாக எழுதி வச்சுக்கிறார். எத்தனையோ ஒரு தீர்க்க தரிசன பெரிய நூலை வெளியிட்டு இருக்கிறாங்க நம்ம மெய்வழி சபையில.
தீர்க்க தரிசனங்கள் அத்தனையும் யார் யாரு தெய்வத்தை புகழ்ந்து எழுதுறார்களோ அத்தனை தீர்க்க தரிசனங்களும் நம்மளுடைய நூல் இருக்கு. அதுல நம்மாழ்வார் இப்படி எழுதுறாரு. வடலூர் வள்ளல் புராணம் எழுதுறாருனாக்கா, சைவம் முதலாக நாட்டும் பல சமயங்கள் எல்லாம் தனித்தனி காட்டும் தெய்வம் இது வந்து பாரி திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி. தெய்வம் பிறகு போறது இனிமேதான். தெய்வம் பிறகுறதுக்கு முன்னையே அவங்க எல்லாம் எழுதி வைக்கிறாங்க. யாரு இப்ப நாம சொல்றதா, நீங்க சொல்றதா, இல்ல இவரு சொல்றாரா, ஆண்குநாயர் சொல்றாரா, சிவராஜ் சொல்றாரா? இல்ல, வடலூர் வளர்புறான்னு சொல்றாரு, நம்மாழ்வார் சொல்றாரு. இன்னும் பல பல பேர்கள் கானகத்தில் அனந்தர்கள் ஆசிரமத்தில் நிலைத்திருக்கின்றார்கள் என்று அடி பேறுகின்றாங்க. ஆசிரமத்தில் யார் ஆசிரமம் கேட்டா அனந்தர்கள் ஆசிரமத்தில் நிலைத்திருக்கிறார்கள் என்று அடி பேர் வீரபிரம்மம் அவர்கள் சொல்றார்கள். அப்படி பார்க்கும்போது பார்த்தா வரத்துக்கு முன்னே இவங்க எல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். தெய்வத்தினுடைய வருகையை இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சைவம் முதலாக நாட்டும் பல சமயங்கள் எல்லாம் தனித்தனி காட்டும் தெய்வம் இது வந்து பாரி. மனிதர் சொல்லல, மனிதர் வராங்கன்னு சொல்லல, உடல் எடுத்து வராங்கன்னு சொல்லல, தெய்வம் இது வந்து பாரி திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி. அவங்க எப்படி வருவாங்கன்னு கேட்டாக்கா, அந்த சிற்றம்பலம்னு சொல்லக்கூடிய அவர்கள் பாஷையில சொல்றாங்க. அந்த சிற்றம்பலத்துக்குள்ள திருநடனம் விட்டு இருக்கின்றார்கள். அவர்கள் இன்று பூலோகத்துக்கு அவதாரம் செய்து வரப்போகிறார்கள் என்று யார் சொல்றது? வடலூர் வள்ளற்புரான் அவர்கள் நம்மளுடைய பெரியப்பா சொல்றார். நவநெறி எல்லாம் உள்வாங்கும் சுத்த சன்மார்க்கம் என்றோ தனி பேர் கொண்டோங்கும் திருநெறிக்கே சென்று பாரே இரு சிற்றம்பலத்தே. அவங்க ஒன்னா எழுதினாங்க, நிறைய எழுதியிருக்கிறாங்க. தெய்வம் அவர்கள் அவதாரம் எடுத்து தவத்தில் இருந்து நமக்கெல்லாம் தவத்தை அள்ளி அள்ளி வழங்குவதற்காக அவர்கள் காதல தவ மாளிகையில தவம் இருந்து வரக்கூடியதை ஒரு தீர்க்க தரிசனமாக எழுதுகிறார்கள். எப்படி எழுதுகிறார்கள் கேட்டா, இன்னைக்கு வர போறாங்க அவங்க ராமலிங்க சுவாமிகள் 1900 வருடத்துக்குள்ள அந்த பக்கம் வர்றாரு. அதுக்கு 1900 இருந்தா நம்ம தெய்வம் வராங்க. அத அவர் தீர்க்க தரிசனமாக அவர்கள் தவத்திலிருந்து வரக்கூடிய வருகையை எவ்வளவு வர்ணிக்கிறாங்க பாருங்க. அது யார் வராங்கன்னு சொன்ன எப்ப எழுதுறது? தெய்வம் வரதுக்கு முன்னே எழுதுறாரு. இது வடலூர் வல்லபுரான அனுபவ மாலையில இது இருக்கு. இன்ப வடிவம் தருதற்கு இறைவர் வருகின்றார், எல்லாம் செய்வல்ல சித்தறிந்து வருகின்றார், அன்பர் உளத்தே இனிக்கும் அமுதர் வருகின்றார், அம்பலத்தே நடம் புரியும் ஐயர் வருகின்றார், என்புரு பொன்னுருவாக்க எண்ணி வருகின்றார். எம் உருவ பொன்னுருவாக்க வரும். பொண்ணுன்னா என்ன அர்த்தம்? இடத்துல போட்டுக்கிற தங்க சங்கிலி நகைகள் அதுங்களா? உடம்பு. என் உருவை பொன்னுருவாக்க எண்ணி வருகின்றார். மண்ணுல போட்டாக்கா தங்கம் மட்டும் அப்படியே இருக்குமா, ஜொலிக்குமா, எடை கூடுமா? ஆனா மற்ற உலோகங்கள்லாம் போட்டா மண்ணு தின்னுடுமா? அதுல பெரிய ரகசியமே பொதிஞ்சு கொண்டு இருக்கிறது. நம்மளுடைய தெய்வத்துடைய வாக்கியத்திலிருந்து எடுத்து பார்க்கிற போது அவர்கள் சொல்றார்கள், மண்ணில் போட்டால் மண் தீண்டாது. யார? இந்த தெய்வத்துடைய பிள்ளைகளை மண்ணுக்குள்ள போட்டா மண் தொடாது. அப்போ என்ன வாக்கி வச்சுட்டா தங்கத்தை மண் தொடாது. உன்ன பொன்னுடம்பாக்க எண்ணி வருகின்றார் என்று திருநாத ஒளி இசைக்கின்ற நம்மா. அவங்க தவத்தில் இருக்கிறத இவங்க தவத்தில் இருந்து பார்த்து எழுதுறாங்க. வடலூர் வள்ளல்புரான் அவர்கள் தெளிவா எழுதுறாங்க நமக்காக. கொஞ்சம் நல்லா நம்ம மனசுல வாங்கி நினைவுல வச்சுக்கணும். இது யார குறி வச்சு சொல்றாங்க? இப்ப நான் சொல்றதுல நீங்க சொல்றது இல்லை.
வடலூர் வள்ளல் பிரான்னு சொல்லிட்டு இந்த உலகம் பூரா அவரை போற்றி புகழ்ந்து கொண்டு இருக்கிற மக்களுக்கெல்லாம் இதை தெரியப்படுத்துறாங்க. அவர் யாருன்னு கேட்டா, துரியபதம் கடந்த பெருஞ்சோதி வருகின்றார். துரியபதம்னா என்ன? அது துரியோதனா இல்ல. அந்த துரியாதீத கணிதத்தின் மயூரகதி, மின்கதி, மனோகதி, மௌன பிரகாச அந்த சொரூபமாகிய துரியபதம், அதுக்குள்ள யாரும் போனதில்லை. அந்த துரியபதம் கடந்த பெருஞ்சோதி வருகின்றார். ஜோதி என்றால் என்ன? அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை. அருட்பெருஞ்சோதி, ஜோதி ஜோதி என்றால் என்ன? அது பெரிய ரகசியம், பார ரகசியமாக ஒழிஞ்சு கொண்டிருக்கிறது நமக்குள்ள. அதை எடுத்து அப்படி பிரிச்சு காட்டினது நம்ம தெய்வம். பாமர மக்களும் படிக்காதவர்களும் ஏழைகளும் பணக்காரர்களும் படித்த பண்டிதர்களும் நான் தான் பெரிய வாயாடி என்று சொல்லி வருகின்ற கண்ட சுத்தி பாடும் கவிஞர்களாலும் எப்படிப்பட்டவர்களாலும் புரிந்து கொள்ள வகையில தமிழ் நடையில அழகான தமிழ் மொழியில எடுத்து நமக்கெல்லாம் விளங்கி தராங்கன்னு சொன்னா இது எப்படிப்பட்ட ஒரு காலம். இதுதான் நமக்கு கொடுத்த வசந்த காலம். எம்முரு பொன்னுருவாக்க எண்ணி வருகின்றார் என்று திருநாத ஒளி இசைக்கின்றதம்மா. அங்க இசைக்கல, இங்க இசைக்குது. துரியபதம் கடந்த பெருஞ்சோதி வருகின்றார். சுக வடிவம் தர உயிர்க்கு துணைவர் வருகின்றார். சுக வடிவம்னா என்ன? இந்த தேகம் இப்போ போயிடுச்சுன்னா, உயிர் போயிடுச்சுனாக்கா துப்பி எரிச்சிடறாங்க, பொத்திடுறாங்க, அதோட மண்ணு திருட்டு போயிடுது. இது சுக வடிவம் தர, என்னைக்கு சுகமாக நீ வாழ்வாய் என்று நிச்சயனாக இருக்க வேண்டிய சுக வடிவம் தர உயிர்க்கு துணைவர் வருகின்றார். பெரிய பிரம்மாதியர்க்கும் அரியர் வருகின்றார். பிரம்மாதியர், பிரம்மத்தை அறிந்தவர்கள் பிரம்மாதியர். அவர்களுக்கெல்லாம் இந்த அருளை பழிகின்றார்கள், தருகின்றார்கள். பெரிய பிரம்மாதியர்க்கும் அரியர் வருகின்றார். பித்தர் என மறைபுகழும் சித்தர் வருகின்றார். அவரை பித்தர்னு சொல்லுவாங்களாம். பித்தர்னா என்ன? அந்த இடத்துல அவர்கள் உள்ள இருக்கக்கூடிய அத்தனையும் பித்து போடக்கூடியவர்கள் போட்டு அந்த அழியாத நிலத்தாழ்கை அவர்களுடைய அந்த தெய்வத்தினுடைய அலங்கார மாளிகையை கொண்டு போய் வைக்கிறதுக்கு உன்னை இங்கிருந்து பித்து எடுத்து இந்த தேகத்தில் இருந்து அந்த தேகத்துக்கு கொண்டு போய் பிச்சைக்கு வந்தாரேன்னாங்க. பிச்சைக்கு வந்தாரேன்னாக்க அவர் பிச்சை எடுக்கிறதுக்காக வந்தாரு. அவர் சாதாரண ஆளா? அவரு இறைவனே, உன்னை அனுப்பினவரே, உனக்கு பஞ்சபூதங்களையும் உனக்கு ஊழி செய்ய அனுப்பினவரே, நாக்குக்கு ருசிய அறுசுவையும் கொடுத்தவரே, அவரே வராரு. அவர் உங்ககிட்ட இருந்து அங்க கையில இருக்குதுன்னாங்க. டே, உன் கையில இருக்குது என்ன தெரியுமாடா? கவலை, துக்கம், துயரம், ஓயாம இருத்தேன். இதுதான்டா உங்ககிட்ட இருக்குது, அதை எடுத்துட்டா நான் போவேன். அங்க பிச்சு உன்னுடைய பாவங்கள்லாம் பிச்சு எடுப்பதற்காக வந்தவர்கள். பிச்சை எடுக்கிறதுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் எடுக்கிறதுக்கு போறதுக்காக வந்தார்கள். அப்படிப்பட்ட பிரமாதியர்க்கும் அரியர் வருகின்றார். அவர் பித்தர் என மறைபுகழும் சித்தர் வருகின்றார். இரிவகல் சிற்சபை நடந்து இறைவர் வருகின்றார். அந்த சிற்சபைன்னு சொல்லக்கூடியது புற்சபை சிற்சபைன்னு சொல்லிட்டு வடலூர் இதுல இருக்கும் இல்லையா? சிற்சபை புற்சபை நாங்கெல்லாம் போய் பார்த்தது இல்ல, இங்க கேள்விப்பட்டதோடு சரி. சிற்சபை புற்சபை, அது என்ன சிற்சபை புற்சபை? அதுக்குள்ள பெரிய தேவ ரகசியங்கள் பொதிந்து கிடக்குது. அகண்டாக பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குதையோ இன்புற்றிட இனியெடுத்த தேக விழுமுன் புசிப்பதற்கு சேரவாரும் ஜெகத்தினோரே. அதுக்குள்ள இருக்கு அகண்டாகாரமும் எக்கச்சக்கமான ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அதுக்குள்ள இருக்குது. திருடு மட்டும் திருடி கொண்டு போங்கள், அதுக்கு தண்டனை எதுவும் கிடையாது. இந்த உலகத்துல திருடுனா ஜெயில போட்டுருவான், அந்த உலகத்துல திருடுனா கைலாயத்துல போட்டுருவாங்க. எப்படி எந்த திருட்டு இப்ப வேணும்? திருடு மட்டும் திருடி கட்டுமா? அவங்களுடைய சொத்தை, அவங்களுடைய வாக்க, அவங்களுடைய வல்லபத்தை, அவங்களுடைய புகழ திருட வரையும் திருடிக்கலாம். பித்தர் என மறைபுகழும் சித்தர் வருகின்றார்.
இரிவகல் சிற்றவை நடந்தை இறைவர் வருகின்றார். இங்கே நடந்தீர்கள், அங்கே நடந்தீர்கள். எல்லா இடத்துலயும் இது பாத்தீங்கன்னா நடராஜ சிலையில பார்த்தா நடனம் விட்டு இருப்பார். ஒரு காலம் சூரனை அழுத்திட்டு இருப்பார், ஒரு காலில் சூரனை அழுத்திட்டு இருப்பார், ஒரு காலம் தூக்கி மேல வச்சுட்டு ஆடிட்டு இருப்பார். இது பெரிய தத்துவமாக அது இருக்குது. அதை தெரிய வைக்கிறது தெய்வம் அவர்கள். தெரிஞ்சு கொண்டவர்கள் அனந்தாதி தேவர்கள் என்று திருநாத ஒளி இசைக்கின்றதம்மா. அவர் பாடின பாட்டை பார்த்தீங்கன்னா நேரடியா பார்த்து நின்று பார்த்து எழுதுற மாதிரி இருக்கு. ஆமா, அவங்களுக்கு யாரு என் கூட பிறந்தவனுக்கு எனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா, உன் கூட பிறந்தவர உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா, எனக்கு தெரியும். அவங்களுடைய மீசை எங்க, ஒரு ஆளை குத்துற மீசை எங்க, ஒரு ஜடா முடி எங்க, இடக்கையில கட்டி இருப்பாரு கண்டை வேட்டி, அதனுடைய எங்க எங்க அவங்க இப்படி மீசை வச்சு அப்படி ஒரு ஆளை குத்துமா. அவ்வளவு அப்படிப்பட்ட ஆள் நான் எனக்கு தெரியுமா என் கூட பிறந்தவர் உனக்கு தெரியுமான்றாங்க. இதெல்லாம் ஒரு ரகசியம் தானே. இதுக்கு கிடைக்க எல்லாரும் சொல்லும் போது அதெல்லாம் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். அது அவருடைய தீர்க்க தரிசனத்தை பார்த்து சொல்றது. அவர்கள் தான் சொல்றாங்க. இது அல்லாம நம்ம தெய்வத்தை பற்றி அடுத்து சொராச நாயகம் அவர்கள் ஒரு கூறி கொடுக்குறாங்க. தெய்வம் அவதாரமே பண்ணல, பண்ண போறதுக்கு முன்னாடியே இவங்களெல்லாம் வர போறாங்க, ஜாக்கிரதை, விட்டுறாதீங்க போய் பிடிச்சிங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. தெய்வம் வந்ததுக்கு அப்புறம் எடுத்து கொடுத்த பிறகுதான் நாங்க பிடிக்கிறோம். அதுக்கு முன்ன தெய்வம் தெரியாது. அதுக்கு சொராச நாயகம் சொல்றாங்க, மீட்பிக்க வருகின்ற தீர்க்கதரிசிகள் வந்த தீர்க்கதரிசி எல்லோருக்கும் முடியாததை முடிக்க கடைசியாக வருகின்ற எல்லாம் தீர்க்கதரிசிமார்களுக்கும் உன்னதமாகி அவர்களுக்கு பெயர் சோஷியார். அவர்களின் பெயர் என்ன? சோஷியார் வருவார்கள் என்பவருக்கு எவர் ஒருவர் கீழ்ப்படிந்து மனநோக்குக்கு இணங்கி இருப்பார்களோ அவர்கள் எல்லோரும் மீட்புக்குடைய தீர்க்கதரிசிகளாக வருவார்கள். யார் அவர்கள் மனநோக்குக்கு இணங்கி அவர்கள் கூடவே இருந்து அவருடைய செயல்கள் எல்லாம் பின்பற்றி வருகின்றார்களோ அவர்கள் எல்லாம் தீர்க்கதரிசியாக வருவார்கள். இப்ப என் மக்களை எல்லாம் தீர்க்கதரிசிகளாக ஆக்கி வச்சிருக்கிறேன்னு சொல்றாங்க. ஆமா, என் மக்களை எல்லாம் தீர்க்கதரிசிமார்களாக ஆக்கி வச்சிருக்கிறோம். நாம இது வரைக்கும் ஒரு தீர்க்க தரிசனமாக சொன்னோமா அப்படின்னா இல்ல. வந்த மகான்கள் எல்லாம் தீர்க்க தரிசிகள் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அத எங்களுக்கு சூட்டி வச்சாங்கல்ல, அந்த பூ எப்படிப்பட்ட பூன்னு சொன்னா அவ்வை பிராட்டியார் சொல்றாங்க, சீதக்கிழவ செந்தாமரை பூ, செந்தாமரை பூவாக எங்களுக்குள்ள அதை ஏற்றி வச்சிருக்கிறாங்க. இது எல்லாம் எந்த கலரு? செந்தாமரை தானே. செந்தாமரை கலராக அதுதான் சீத கடப செந்தாமரைக்கும் பாத சிலம்பு பலை செய்பாட ஜல் 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 அதுவடா தெய்வம் உத்தரவாங்கல்ல, ஜலங்க பூட்டி ஜல் 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 அதுவா அப்படின்னு அப்படியே விட்டுருவாங்க. பாத சிலம்பு பலை செய்பாட, எந்த பாதம் எந்த சிலம்பு எந்த பாடுது எதுவும் காதலை கேட்டுது அதெல்லாம் அப்படியே சொல்லிட்டு வராங்க. பாத சிலம்பு பலைசை பாட பொன்னரை ஞானம் பூந்திலாடையும் மன்ன மருங்கில் வளர்வித்தெழுப்ப பேழை வயிறும் பெரும்பார கோடும். விநாயகர் பெருமானுக்கு வயிறு எப்படி இருக்குமான்னா கொஞ்சம் முன்னாடி வளர்ந்து இருக்குமா. இது அகமிய செயலாக அங்க இருக்குது. அனந்தாதி தேவர்களுக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. பேழை வயிறு என்றால் என்ன, மணி வயிறு என்றால் என்ன, அத்தனையும் ரகசியங்கள் அத்தனையும் வெளியாக்க வேண்டிய எல்லை நமது எல்லை. அனந்தாதி தேவர்கள் அந்த ரகசியங்கள் எல்லாம் பார்த்ததுனாலதான் இன்னைக்கும் அப்படியே பத்திக்கிட்டு உட்காந்துருக்காங்க. வீட்டை கட்டிட்டு குழந்தை குட்டிங்களோட இதை விட்டுட்டு போனோமா நமக்கு நரகம் தான் கதி அப்படின்னுட்டு ஒரே அடியா உட்காந்துட்டாங்க. அதுதான் பேழை வயிறும் பெரும்பார கூடும் வேட முகமும் விலங்கு செந்தூரமும். வேட முகம்னா என்னன்னாக்கா இவன் யானை முகத்தை வச்சுட்டேன். ஆன முகம் அவங்களுக்கு, அவங்க குருபிரான்கிட்ட ஆன முகம்.
ஆன முகத்தை என்ன பண்ண ஆனன்னு சொல்லுவோம் ஏன முகத்தை வச்சுட்டாங்க. வேலை வயிறும் பெரும்பாட கூடும் வேடமுகமும் விலங்கு செந்தூரமும். செந்தூர்னா எந்த கலரு? செந்தூர்னு சொல்றாங்க அவங்க. அந்த காலத்துல பார்த்து செந்தூர கலர்ல அவங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. இன்னைக்கு அந்த இது கூப்பிடுமா மின் வீசி கூப்பிடுமா. எது வந்து கூப்பிட்டுது? என்னங்க தலைப்பை கட்டிக்கிறீங்க? ஏங்க இன்னும் கட்டி தலைப்பா இல்லாத இருந்தா யாரும் ஒன்னையும் கேட்க போறது? ஏன் தலைப்பா கட்ட சொல்றாங்கன்றது இப்ப தெரியுதா? தலைப்பா இருந்ததுன்னா உன் தலையை ரட்சிக்கிறதும் அதுதான், இத பத்தி எடுத்து சொல்றதும் அதுதான். இது வாங்க இறைவனே அவதாரம் வந்து மானிட ரூபத்தில் தாங்கி வந்து எங்களுக்கெல்லாம் கொடுத்த மகுடம். இறைவனே ரூபம் தாங்கி வந்து எங்களுக்கெல்லாம் கொடுத்த மகுடம். இந்த மகுடு எந்த உடம்புக்கும் சிரசே பிரதானம். அந்த சிரசுக்கு எது முக்கியமானது? தலைப்பாகை. அந்த காலங்கள்ல எல்லாரும் தலைப்பா கட்டிட்டு தான் இருந்தாங்க. ஏறு ஓட்டுறவங்க கூட தலைப்பா கட்டி தான் ஓட்டுவான். பஞ்சாயத்து பண்றவன் தலைப்பா கட்டினு நியாயம் சொல்ல வேண்டாம் போடா அப்படின்னு. முஸ்லீம் பாத்தீங்கன்னா தொப்பி இது போட்டுருப்பான், குலா போட்டிருப்பான். ஜெயினிய பார்த்துருந்தா தலைப்பா கட்டியிருப்பான். வெள்ளைக்காரனை பார்த்தா தொப்பி போட்டிருப்பான். இன்னைக்கு யாரு போய் இது போட்டு தொட்ட தலையா இருந்தாலும் காட்டிட்டு தான் போறான். தொட்ட தலையா இருந்தாலும் அவங்க தலைப்பா கட்டினா அட்டகா இருக்கும். அதான் இருந்து கழட்டி விட்டு போறான். தெய்வம் தான் சொன்னாங்க எங்களுக்கெல்லாம் கூப்பிட்டுடே ரட்சிப் சீரா எது கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, உன் தலையை ரட்சிக்கிறதுக்கு அதை கொடுத்துருக்கிறேன். அதை கட்டிக்கிட்டு இருந்தீன்னா யமன் உன்கிட்ட வரமாட்டான். அது இல்லாத நேரங்கள்ல யமனுடைய நேரம் நாங்க. எது? ரட்சிப்பு இல்லாத நேரம் யமனுடைய நேரம். அது இருக்கிற நேரமா யாம் இருப்போம். அப்போ அதுக்குதான் அதை கட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு வற்புறுத்தி எல்லாரும் கட்டிட்டு இருக்காங்க. இருக்கிறவங்களும் அதை கட்டிட்டு இருந்தாங்கன்னா சந்தோஷம். அவர்கள் தலையை ரட்சிக்கிறதுக்கு அது வரும். 5 கரங்கும் அங்குசபாசமும் வேழமுகமும் விலங்கு செந்தூரமும் 5 கரமும் அங்குசபாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலவேணியும். இதெல்லாம் வந்து அவங்க தரிசனம் பண்ணி பாடுறாங்க. அவரு பாடி சொல்லிக்கிட்டே வந்தாரு, நாங்க பாத்துக்கிட்டே வந்தோம். கோவிந்தராஜ் இவரு கோவிந்தசாமி ஐயங்கார், கோவிந்த ஐயங்கார் கதாகாரத்தையும் பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு வர்ணமா அவளுக்கு? ஒரு வர்ணமா? 1000 100 வர்ணங்கள், 5 வர்ணங்கள், 1000 வர்ணங்கள், கோடி வர்ணங்கள். அத்தனை வர்ணங்களும் பார்த்து கொண்டே வரோம் நாங்கன்றாங்க அவங்க. இவர் சொல்லிக்கொண்டே போறாரு, வாயில் சொல்றாரு, அவர் பார்த்துட்டு வர்றாரு. அதை பார்த்துதான் நாங்க அழுதோம்னா. அப்ப நாம பேசுற பிரசங்கத்துல நீங்க அழலையா? இல்லவே இல்லை. இடிச்சு போயிட்டாரு. அப்படின்னா நீங்க காட்சியை பாத்தீங்களா? பார்த்தோன்னா அப்படின்னா அந்த இடம் எங்க? இந்த இடத்துல ஆண்டவங்க வந்து பார்த்து தரிசனம் பண்ணி அவர் அந்த சேர்ந்து ஐக்கியமாயிட்டார். ஆகையினால 5 கரமும் அங்குசபாசமும். அவங்களுக்கு 5 கரம் இருக்குமா? யாருக்காவது தெரியுமா? 2 கரம் தான் தெரியும். 5 கரம் தான் 6 கரமா போட்டான். பன்னிருகை வேலவனே 6 முகமே அப்படின்னு 6 முகத்தை இப்படி போட்டான். அதுக்கு வழி எங்க இருந்து வருது? அது சாப்பாடு எங்க இருந்து போகும்? கொஞ்சம் உயிர்ல இருந்து ஒட்டி போச்சுன்னா 5 கரமும் அங்குசபாசமும் நெஞ்சில் கொண்ட நீலமேனியும். அவங்க அந்த நீலமேனியை பாக்குறாங்க, 5 கரங்களை பாக்குறாங்க. அது காட்சி பொருளாக இருக்கிறது, வாயில சொல்லக்கூடியது அல்ல. தெய்வம் அவர்கள் காட்ட அந்த அவர்கள் பார்த்து அது காட்சி பொருளாக இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு சோறு இல்லைனாலும் கஞ்சி இருந்தாலும் கஞ்சி கூட குடிச்சுக்கிட்டாச்சு இந்த எல்லையில இருக்கணும்னு சொல்லிட்டு இப்பனாலும் எல்லா வசதியும் வந்துட்டு. நாங்க வந்த காலத்துக்கு அதுக்கு முன்ன காலமா ஒரு வசதியும் கிடையாது. காடுதான் இருக்கும், வெறும் பாம்புக்கு தான் அடிச்சு போடுவோம். அந்த மாதிரி காலங்கள்ல எல்லாம் ஊடாடி ஒட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் அதே பலன். திடீர்னு இப்போ வந்து சொகுசா காலையாந்திகளும் ஒரே பலன் சொல்லும் போது அதுக்கு தக்கபடி படிப்பு படிக்கிற, எஸ்எல்சி படிக்கிற, பிஏ படிக்கிற, எம்ஏ படிக்கிற, ஐபிஎஸ் ஐஏஎஸ் படிக்கிற, அதெல்லாம் ஒன்னா? எல்லாருக்கும் பேரு படிப்பு தான். படிப்பு தான் வரும்போது தெரியுமா எல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது அதெல்லாம் இல்லை. 5 கரமும் அங்குசபாதமும் நெஞ்சில் கொண்ட நீலமேனியும். அப்படி பாடின பாட்டு என்ன? யாருக்காக? இன்னும் தெய்வம் பிறந்து வரல.
நம்ம ஜூம்ல இப்போ நெஞ்சில அவர்கள் தெய்வம் பிறக்க போறத சும்மா ஒரு 2-3 பேருக்கு தான் எடுத்திருக்கிறோம். இன்னும் ஒரு நூலே இருக்கு. தெய்வம் வரப்போற பிறப்பை பத்தி அவங்க எடுத்து சொல்றது ஒரு நூலே இருக்கு. இன்னைக்கு நாம படிச்சிருக்கலாம். IAS, IPS, IAS என்னமோ சண்டை மாறுதங்கள்லாம் சொல்றாங்கன்னு தெரிஞ்சு சொல்லுவாங்க. நிறைய படிப்புகள்லாம் படிச்சிருக்கலாம். இன்ஜினியரிங் கட்டடம் எப்படி கட்டுறது, எப்படி இங்கிருந்து வானத்துல பயன்படுத்த ராக்கெட் எப்படி போகுது எல்லாம் படிச்சிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இருதயத்தை எடுத்துட்டு வேற இருதயம் வைக்கக்கூடிய அளவுக்கு சயின்ஸ் முன்னேறிடுச்சு. கிட்னி எடுத்துட்டு வேற கிட்னி எடுத்து வைக்கிறதுக்கு அளவுக்கு சயின்ஸ் வந்துடுச்சு கொஞ்ச காலத்துக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு. ஆகக்கூடி இப்படியெல்லாம் படிப்பு வரும்போது தன்னை என்னைக்கும் அழியா நிலைக்கு ஏற்றி வைக்கிற அந்த மெய்ப்படிப்புக்கு ஆள் இல்லை. பொய்ப்படிப்புக்கு எல்லாம் செய்யலாம். எல்லா திறமையும் மனிதனுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க தெய்வம். அறிவை கொடுத்தது அதுக்குதான். எது கொடுத்தது? இந்த நற்றால் தொழாரின் கற்றதனாலாய பயன் என் கொள். அது வாழறிவன். வாழறிவன் என்ன அர்த்தம்? வாழையவள் பாதம்னாங்க. வாழையவள் சொன்னாக்கா இது காட்டாரை வாழை பற்றுன்னு சொல்லியிருப்பாங்க. காட்டுல இருக்கிற யாரையும் வாழை குட்டிட்டு போனா என்ன வரும்? உததான் வரும். எங்கன்னா எடுத்து போய் இழுத்து போட்டுட்டு போயிடுவோம். ஆகையினால காட்டும் ஆசானின் அவர்கள் வா 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 வாழை பற்று ரகசியம் அதுக்குள்ளவே பொதிஞ்சிருக்குது. பற்று போனா உனக்கு காட்டாதவெல்லாம் காட்டி, சிவம் காட்டி, காட்டாமரை காட்டி, கண் தேன் காட்டி, நாட்டா நகை செய்ய நான் மேலே வீடைத நகை செய்ய. ஆச்சாரிய நகை செய்யறதா? ஆச்சாரி நகையா? இல்ல, ஆச்சாரி நகை இல்ல. இவரு நகை பண்றாரு. என்ன பண்றாரு? நகைக்கிறாயா, கிண்டல் பண்றான் அப்படின்னு நகைப்புன்ற ஒரு சொல் வருது. நாட்டா நகை செய்ய நான் மேலே வீடெய்தன்னார். அந்த ஆட்டான் கொண்டாண்டவா என்ற ஒரு பெரிய தத்துவத்தை அவர் எடுத்து சொல்றார். அதாவது நாம் மேலே வீடெய்துன்னு சொன்னா ஒருத்தர் பாரு, அது 8 அடி குச்சிக்குள்ளே முருகா எத்தனை நாள் இருப்பேன் மச்சி வீடு எனக்கு ஒண்ணு கட்டித்தாருன்றார். அப்ப மச்சி வீடுனா மேல மேல மேல, உனக்கு கீழே கிடையாது, மேல இருந்து உனக்கு எடுத்து வைக்கிறாங்க. இந்த குச்சிக்குள்ள நான் இருக்க முடியாது, அந்த குச்சிக்குள்ள எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்குது அப்படின்னு கேட்கிறாருன்னா அதுதான் அந்த அவங்களுடைய எடுத்து வச்ச ஒரு பெரிய வல்லபம். அதுக்குள்ள ஆனவர்கள் அருந்தாதியவர்கள், காட்டியவர்கள் தெய்வம் அவர்கள். அதனாலதான் இன்னைக்கு விடாப்பிடியா இழுத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு காரணமே தான். எல்லா ஐஸ்வர்யங்களும் நமக்கு கொடுத்துட்டாங்க. இதை விட ஐஸ்வர்யமா சாப்பாடுறது 3 பேருக்கு அறுசுவை தான் இங்க இருக்குது. அறுசுவைக்கு மேல தேவாமிர்தம் அங்க இருக்குது. இத பருக தெரிந்தவர்கள், தேவாமிர்தத்தை பருக தெரிந்தவர்கள் இங்கு இருந்தார்கள். தேவாரத்தை பருகி கொண்டிருக்கிறார்கள். தேவாமிர்தத்தை தித்திக்கும் தெள்ளமுதும் திகட்டாத தேன் சுவையும் அப்படின்னு பாடுறார். நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் எனக்கு தித்திக்குது, தேன் அமுதமாக இருக்கிறது. அந்த சொல்றாங்க அந்த பஞ்ச அமிர்தமாக இருக்கிறது. அமுதம் முதலாய் உள்ளும் பூமிதானில் உள்ள புசிக்க இந்த புல்லுல பூண்டுல தானே வந்தது இந்த சுவையெல்லாம். அது தில்லை அமுது. தில்லை அமுது எனக்கு ஊட்டி வளர்த்த நாள் இருக்குதே, அது சாதாரண நாள் இல்லை. அதை எடுத்து பாக்குறேன், எனக்கு ருசிக்கு இருக்குது. ஆக கூடி தில்லை அமுதம் எனக்கு எடுத்து ஊட்டி நீ தித்தித்த நாள் முதலாய் அந்த தித்திக்குதான் இந்த சுவை. வாயில சுவை போட்ட உடனே பின்னாடி வேற நாத்தமா வெளியே வந்துட்டு, அந்த சுவை இங்கிருந்து போட்ட உடனே மேல்நிலைக்கு போய் அந்த தேவாமிர்தத்துல கலக்குது. அப்படி அருளமுதத்தினை உண்டு பெரிய அருளமுதினை உண்டு பெரிய குருகுலம். தெய்வத்துடைய அருளமுதனை உண்டு 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 பெரிய குருகுலம். இன்னைக்கு பாக்குறேன், கார்த்திகை இவ்வளவு மழை பெஞ்சா இருந்தாலும் இப்ப இடம் கொள்ளல. எக்கச்சக்கமான தேன் அமுதம். தேன் அமுதத்தை உண்டு. அந்த அந்த உண்டு உண்டு பெருகிய குருகுலம் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு குருகுலத்துல நாம வாசம் செய்ய இருக்கிறோன்னா எனக்கு பின்னாடி 4-5 பேர் வராங்க. அதனாலதான் அதை தோறத்துக்கு முன்னே எதை தொட்டுட்டு வரேன். இன்னும் 4-5 பேர் இருக்காங்க. அவங்க பானை பள்ளியெல்லாம் பாடுவாங்க, கானத்திர முதல்லாம் பாடுவாங்க. ஒரு தொட்டு விட்டே போறேன் இப்போ. ஆகையினால அதுக்கு என்ன பண்றாங்கன்னாக்கா, இது
அத தெய்வ தேடு கொடுக்கத்துல நம்ம தெய்வத்தை பத்தி சொல்றாங்க. தரைதலில் நரராய் தோன்றி தாம்பதி அடையாதோரி முறை சென்றால் அனுக்கிரகம் முடித்துமே மனுவாய் மாற்றி விரை பிரம்மம் அவர் முகத்தில் வைத்துமே படைத்து பின்னும் மறைபடா தேவராக்க வந்தனர் உலகுக்கு அம்மே. இந்த தரை தண்ணியில வந்தவங்க எல்லாம் கெதி ஆக்கக்கூடியவங்களும் சங்காரங்கள் எல்லாம் செய்து அனுக்கிரகம் எல்லாம் பண்ணி அவனை பாவ சங்காரம் எல்லாம் முடித்து அந்த விரை பிரம்மத்தை அவன் முகத்துல ஏத்தி என்ன வைத்து அதுக்கு பின்னதான் உன்னை மறைபடா தேவராக்க வந்தனர். இந்த தேவர்களாக உன்னை ஆக்கி வச்சிருக்க. இதெல்லாம் நமக்கு தெரியுமாண்ணா? எங்களுக்கே தெரியாது. மாத்திட்டாங்க. அந்த உலகத்துல நான் உன்னை கொண்டு போய் வைக்கிறேன், அங்கேயே விட்டுட்டு வந்தா உனக்கு வழி தெரியாது. நான் என்ன பண்றேன், மறுபடியும் கொண்டு வந்து இங்க விட்டுட்டேன். விட்டுட்டா நீ அங்க போக முடியாது. ஆமா, போனீங்கன்னா ரட்சிக்கத்துல போக மாட்டேன், பட்சிக்கத்துல தான் போவாங்க. நாம ஆராய்ச்சி 1000 பண்ணாலும் சரி, தொட்டு காட்டாத வித்து சுட்டு போட்டாலும் வராதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. அத போல அவங்க சொன்ன நம்ம வேற வேற நினைச்சிட்டு கிடக்கலாம். அது அப்படியாக்கா இப்படியாக்குன்னு நடக்காது. அவர்கள் தொட்டு கொண்டு போய் உட்கார வச்ச எல்லை அது. அதை கொண்டு வந்து நீங்க விட்டுட்டாங்க. மறைபடா தேவராக்க வந்தனர் உலகுக்கு கம்மி. பவம் படந்த காலமெல்லாம் பார்நிவதி செய்யும் பார்வதி மாணாளரை தேடி வந்தீரமே. வந்துக்கிறவங்க யாருன்னு கேட்டா சிவபெருமான் கைலாயத்துல இருக்குதான் கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? கதைகளை படிச்சிருக்கிறோம். ஆமா, பார்வதி சமேதராக கைலாயத்தில் வீட்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இல்லையா? பார்வதி மணாளரை தேடி வந்தீரமேன்னு சொல்றாங்க. அம்மா முத்துமணி குரமாதே எங்கள் வான்பதி நாடு என்பதும் இங்கே நாங்கள் தேடி வந்த கனகவன மன்னாவாகிய மகதி மனுமகரி என்பதும் வாஸ்தவம்தான் அம்மா. இனி நாங்கள் தேடி வந்த காரியம் எவ்வாறு முடியும் என்பதை எடுத்துரை செய்வீர்களா அம்மா? அந்த நேரத்தில் தான் அவங்க சொல்றாங்க, இந்த தெய்வம் நமக்கு கொடுத்த வரவை புறமாது வடிவத்துல நமக்கு ஒரு காட்சியாக காட்டுறாங்க. தேடிய வையவெங்கும் தேசங்கள் எல்லாம் ஓடியே அழுத்து வந்தீர் ஒரு புலம் தோன்றாது வாடியே இருடிகள் வாழ்வாதுகள் நடத்தி வந்தீர் நாடியே நாதர் இல்லை நாளை சந்திப்பீரம்பே. தெய்வம் புறவு போனாங்க. இதெல்லாம் காட்டக்கூடியதாக அன்னைக்கு புறமாது தேடுகுணத்துல சொல்றாங்க. அந்த தேடி வந்த காரியங்கள் கூடுதமே நாளை தெரிசினை வந்தெடுத்து உங்களுக்கு குறி கொடுக்குதமே. அப்பா நீ இவ்வளவு சொல்லிட்ட, ஆனா அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு உடைய நடை பாவனை எப்படி இருக்கும் அப்படின்னு பிரம்ம கொடுக்குறது புறமாத கேக்குறாங்க. அதுக்கு அவங்க பாடுறாங்க, சிரசினில் துய்ய பாகை செங்கரத்தறிவாள் உக்ரம் விரைமொழி மாவிலே முத்து ஆரமோ புரிநூல் தோன்றும் நிறையுள கச்சையும் நிகழும் மேலே கரைபூரல் தங்க கச்சரே இறங்கும் மம்மே. வரப்போறவங்க நாளைக்கு அவதாரம் செய்ய போறாங்க. தெய்வம் வரப்போறவங்க எப்படி இருப்பாங்கிறத முன்கூட்டியே புறமாது வடிவத்துல நம்ம குரு மூலமாக சொல்றாங்க. அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா,
நாளைக்கு பிறக்க போறாங்க அவங்க. இன்னும் நாளைக்குன்னா நம்ம மாத முடிவுல பிறகுறாங்க. ஆனா அவங்களுக்கு முன்னா எப்படி இருப்பாங்க அவங்கன்னு குரமாதவன் சொல்றாங்க. சத்திரியன் போல் வடிவு தோற்ற முன்னாள் சாமி தோற்ற முன்னாள் காயி தாயுற்ற பிரம்மன வீரமே. அவங்க எப்படி இருப்பாங்க? சத்திரியம் போல இருப்பாங்க. கடலூர் வளர்பிரான் எப்படி இருந்தாங்கன்னு தெய்வம் சொன்னாங்கல்ல. இடையிலே ஊப்ப தங்க கச்சதி இளங்கும் அம்மே அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அத போல அவங்க அன்னைக்கு இருந்தாங்க. நான் எடுப்பான தோட்டத்தோட அது இல்லையா இல்ல. இப்படி முட்டை போட்டுட்டு இருந்துட்டு இருந்தா நிறைய பேர் சேர்ந்திருப்பாங்கல்ல. அவர் அன்னைக்கு வீரத்தோட சோழத்தோட இருந்தார். அதனாலதான் அவர்களை குறை சொல்லிட்டு போயிட்டாங்க. அன்னைக்கெல்லாம் உடல் பொருளாதாரம் தத்தம் பண்ணி கொடுக்கணும் போல இருக்கு. அதனாலதான் யாரும் வரல கிட்ட. இன்னைக்கு தெய்வம் நமக்கு என்ன பண்ணாங்க? மனைவி கட்டி இருக்கிறியா? போய் மனைவி கட்டிட்டு வாப்போ அப்படின்னு அனுப்பிட்டாங்க. கல்யாணம் பண்ணாச்சா? கல்யாணம் இல்லையா? கல்யாணம் பண்ணிட்டு வா. சரி, குழந்தை குட்டியோட. இன்னைக்கு குழந்தை குட்டியோட ஞானம்னா எப்படி எப்படிப்பட்டவர்களாக அவர்கள் இருந்திருந்தா இங்க குழந்தை குட்டிகளை ஞானம் வரும். குடும்பமா ஞானம் அடையக்கூடியதா இருந்தா படைத்தவர்களே தூரம் தாங்கி வந்ததுனாலதான் படைத்தவர்களே தூரம் தாங்கி இந்த பூலோகத்துக்கு வந்ததுனாலதான் சட்டத்தையே மாத்துறார்கள். சட்டையை மாற்றி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தெய்வம் வந்து பிறகுறாங்க. எப்படி பிறகுறாங்கன்னு சொன்னா ஜமால் குலத்துல வந்து நம்ம தாய் தந்தையர்களுக்கெல்லாம் ரொம்ப நாளா குழந்தை இல்லாத ரொம்ப வருத்தப்பட்டு அவர்கள் வந்து ரொம்ப தெய்வத்தை நேர்த்தி கடத்தி எல்லாம் பண்ணிட்டு ஆள் குழந்தை சாதாரண குழந்தையா வந்துகிட்டு இந்த உலகத்தையே சிரிச்சு பார்த்த கர்த்தர் வந்து பிறக்க போறாரு. அவங்க வந்து இங்க பிறக்க போறதுல வந்துதான் சொல்றாங்கன்னா இளம் இருள் குலம் கடியும் இளம் சூரியனான் இருள் குலங்கடியும் இளம் சூரியன மரகத மாமலை வந்து நின்றனவே அறம் வளர்ந்தூழ்விட்டகன்றுமே வெளியாய் வையக குருமணி வந்து பிறந்தார். ஐவகை பொறுப்புடை அண்ணல் பிறந்தார். மெய் வழி வழங்க மேலி பிறந்தார். பிறந்தனது அறிவு பிழம்பெறும் கிரண பிறந்தனர் வித்து நாயகமும் பிறந்தார். அவர் யாருன்னு கேட்டா வித்து எடுக்க வந்தவர் வித்து விநாயகம் வந்து பிறந்தார். அடுத்த யுகத்துக்காக இந்த யுகத்தை அழித்து அடுத்த யுகத்தை உண்டாக்கும் போது வித்து எடுக்க வந்தவர்கள். இதுவரைக்கும் வந்த செமல்களுக்கெல்லாம் அந்த பெயர் கிடையாது. வித்து எடுக்க வந்தார்கள். வித்தை அந்த எடுத்து காட்டில் முட்டையிட்டாண்டி அதை கவனமாய் அடைகாத்து பொறிக்க போராண்டி. காட்டில் வந்து முட்டையிட்டாங்களாம். அத கவனமா அடைகாத்து பொறிக்க போறாங்க அடுத்த யுகத்துக்கு. யார் சொல்றது? தீர்க்கதரிசி சொல்றாரு. யாரு சொல்றாரு? ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு. காட்டில் முட்டையிட்டாண்டி அதை கவனமாக அடைகாத்து பொறிக்க போராண்டி. அந்த தெய்வம் வந்து இன்னைக்கு பிறந்ததுன்னு சொன்னா சாதாரண விஷயம் இல்லை. இது மணிக்கணக்கில் போடுறாங்க போவோம். அதனால இது நாம இங்க நேரம் ஆயிட்ட கருதி நேரங்காலம் கருதி நம்ம சிவராஜனுடைய எண்ணங்கள் எல்லாம் கடிகாத்து மேல ஓடுது. அது போய் கொஞ்சமா அதுக்குதான் சொல்றாங்க. தெய்வ அவதாரத்துல ஒண்ணு சொல்றாங்க. சதுரயுகம் கோடி கால மக்கள் இடத்தில் உள்ள சர்வ மூல மந்திர நிரூபிக மகான்யராகிய யுகவானும் எங்களுக்கெனவே எங்கள் எல்லோருடைய தலையிலும் விதிக்க பெற்றிருந்து இந்நாள் எழுந்து வந்த மகாநெடுங்கால பேராதி மூலகுரு வரதமணிப்பிரான் அவர்கள் விரியும் பண்ணை தோளில் நெனிலங்கு ஜமால் குல நீதரே
பெரிய தாயன்னை தந்தை ஜமாலுதே பெரிய தாயன்னை தந்தை ஜமாலுதே அரியதூர் தங்கியே தனி மாமுகள் தனி மாமுதலாம் சாதாரண முதல் இல்ல தனி யாரும் கூட வர முடியாது ஒருவரும் கூடாது ஒரு ஒத்தையாக நின்று என்னாலும் உள்ளவரே அவர் எப்படிப்பட்டவர் கேட்டா சுப்பிரமணியர் சொல்றார். அவர் யாரு அப்ப வந்துக்கிறவங்க சாதாரண ஆள் இல்ல, நான் யாருங்கிறத காட்டக்கூடியவரு. அவர் தான் காணடா வாதி நிலை காட்டி சொல்லி கங்குள்மதி ரவியுடைய கருணை காட்டி தானடா தத்வநிலை காட்டி மீண்டும் தாரணையும் தோரணையும் சாத்தியேதான் போனடா குருநிலையை தெரிய காட்டி குலதெய்வம் இதுவென்று குறித்து சொல்லி நானும் இடந்தான் காட்டி நல்வார் அப்படி யாருன்னு கேட்டா வரக்கூடியவங்க சாதாரண ஆள் இல்லப்பா. வந்துக்கணுங்க அந்த வாசி நிலையெல்லாம் காட்டி சொல்லக்கூடியங்க. கங்குரு மதினா ரவின்னா சூரியன், மதினா நிலவு. ஆமா, அந்த கங்குருன்னா இருட்டு. இதுக்குள்ள இருந்து பிரகாசம் ஆச்சு. அது குளிர்ச்சியான பிரகாசம் சந்திரன், அது ஒளி கொடுக்கக்கூடியது சூரியன். அந்த கங்குல் மதி ரவியுடைய கருணையெல்லாம் காட்டுவாங்க உங்களுக்கு. யாருக்கு? அனந்தாதி தேவர்களுக்கு காட்டி தானடா கர்ப்பநிலை அந்த இறைவன் இருக்கக்கூடிய தலத்தையும் அவர்கள் காட்டி அது சாரணையும் தோரணையும் சாத்தியேதான் போனடா அந்த குருநிலையை தெரிய காட்டி. சாதாரண நிலையில அந்த குருநிலை இன்னைக்கு நூலை வச்சுக்கிட்டு உருட்டுன்னா அது அது வந்து நூலை வச்சுக்கிட்டு நான் அதை பார்த்தேன்னா ஆராய்ச்சி பார்த்தேன்னா வேலைக்கு ஆகாது. அந்த உரு போடுற கதை இங்க இல்ல. நீ என்னதான் உருட்டினாலும் முழு தேங்காயை நாய் உருட்டுதல் என் செய்யும். அதில் உள்ள உடைச்சி உள்ள இருக்கிற பருப்பு தின்னாதானே தெரியும். அது போல உருட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதை பத்தி உருட்டுறவங்க உருட்டுதான், பரவாயில்ல, நாம அதை சொல்றத சொல்லிடுவோம். அது போல அவங்க நானடா நானடான்னா அவங்கள காட்ட சொல்ல. அவங்க வரக்கூடியவங்க எங்க இருக்கிறாங்கன்னா உன் இதயத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க, அதை காட்டுவார்கள் உங்களுக்கு. இது அனந்தாதி தேவர்களுக்கு காட்டினார்கள். தெய்வம் அவர்கள் அனுக்கிரகத்தார அனந்தாதி தேவர்களுக்கு அந்த பெரிய பதவி கிடைச்சது. அந்த கிடைச்சவர்களை பின்பற்றி அவர்கள் சொல்லுக்கு பிசகாமல் கூடவே இருந்தால் அதனுடைய சாராம்சம் உனக்கு ஒட்டும் இல்லையா? ஒட்டும். எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும்னு போன எல்லாம் எனக்கு தெரியும் தான். இங்க வந்து தேவ ரகசியங்கள் 12,000, தூர ரகசியங்கள் 12,000. இந்த ஆக மொத்தம் 24,100,000 ரகசியங்கள் இந்த உலகத்துல இருக்கு, இந்த தேகத்துல இருக்கு. இது நமக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா, அவருக்கு தெரியுமா? எவருக்கும் தெரியாது. படிப்பு படிக்கலாம். இந்த பொய்ப்படிப்புல வந்து நல்ல அழகான நேர்த்தியான பொருள்களை செய்யக்கூடிய அளவுக்கு படிக்கலாம். அழிவு அத்தனையும் எதுன்னு கேட்டா அழியாமைக்கு வராது, அழிவுக்கு போகக்கூடியதுதான். எல்லாரும் அழிவுக்குப்பா இவனுடைய அறிவை பயன்படுத்துகிறார்கள். அந்த அறிவை மெய்ஞானத்தில் பயன்படுத்தினால் அந்த தெய்வத்தினுடைய நீரத்தில் இவங்க போனாங்கல்லாம் அங்க பிரகாசமான ஒரு ரூபம் இவருக்கு விளக்கமாக, டேய் நீ என்னை நினைச்சுக்கிட்டு என் உத்தரப்படி நட, இது கிடைக்கும் அப்படின்னா இந்த உலகத்துல எங்களுக்கு சொன்ன தெய்வ உத்தரவு இது உங்களுக்கு கிடைக்கும்னா என் உத்தரப்படி நட, என்னைய நினைச்சுக்கிட்டு மூல மக்கத்தை ஜெயிச்சுக்கிட்டு. இதான் உனக்கு இப்ப வேலை. நீ ஒண்ணு ஜபம் செஞ்சு கழிக்க முடியாது. நான் அதை உட்காந்துக்கிறேன் இதை உட்காந்துக்கிறேன் போய் சாங்கி நம்பவே நம்பாதீங்க. நம்புறதுக்கு தெய்வம் சொல்றாங்க, நான் சொல்லல. ஆகக்கூடி தெய்வம் அவர்களுக்கு
அந்த பெரிய தாய் அன்னைக்கு அந்த ஜமால் கருவறையில வந்தவங்க யாருன்னா தனி மாமுதல். அது எதையும் ஒப்பிட முடியாது, எதையும் சேர்க்க முடியாது, எதையும் ஜாயிண்ட் ஆக முடியாது. அது தனி மாமுதல். இந்த யுகத்துக்கு முத்தென வந்த கொழு பழமையர். இதோட நின்னுக்கணும், விட்ட இடத்துல நிக்கணும், சொன்னதை செய்யணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இப்ப களிமண் மண்ணாங்கட்டியா இருக்கிற அப்படின்றாங்க. மண்ணாங்கட்டியா அந்த இடத்துல நகராதான், அப்படியே மழை வந்தா கரைஞ்சிடும், அது அங்கேயே இருக்கும். அது மண்ணாங்கட்டியா இருந்துட்டுனாக்கா நீ கூமட்டத்தனமா பொங்கத்தனமா கூமட்டத்தனமா இரு, தெய்வமே தெய்வமே நம்பி நடந்தால் எல்லாத்தையும் நிச்சயம் சாவாய் சாவாய். ஆமா, அது மாதிரி போயிடும். ஆகையினால இது தெய்வத்தினுடைய சங்கல்பத்துக்குள்ள இருக்கு போடுது. இது ஏன் சொல்ல வரேன்னா, அதுலயே அவர் பாடுறார், ஆதி யுகத்தையும் கண்டிட நின்ற அருள் வரதரே காதல் உயர்ந்த கழித்தை திரேதையில் காத்தளித்து வாதுய தேவகுருவுக்கு இறங்கி துவாபரத்தில் தேவகுருவுக்கு இறங்கி துவாபரத்தில் தோதி அனந்தர் கையில் தொழுத வந்தனரே. ஜோதி அனந்தர் கையில தொழுது வருவாங்க. இது தெய்வ அவதாரம் செய்ததுல ஒரு பகுதியில ஒரு சிறு துளி. இது ஒரு துளி. இப்ப நான் சொன்னது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எடுத்த ஒரு துளி. இது பல துளிகள் நிறைய இருக்குது தெய்வ அவதாரம் பத்தி. ஆனாலும் பொங்கலுக்கு வந்துட்டோம் நாம. இந்த பொங்கல் சக்கரை பொங்கலா வெண்பொங்கலா? வெண்பொங்கலுக்கு சாம்பார் வச்சுக்கலாம், சக்கரை பொங்கலுக்கு அப்படியே தின்னலாம். நமக்கு எல்லாம் இனிப்பா இருக்கட்டும் சொல்லிட்டா நம்ம தெய்வம் அவர்கள் நமக்கு சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதுதான் அது யாரு கூட அப்படின்னு சொன்னா, ஆதிச்சாலை நாட்டு ஆதிச்சாலை நாட்டு ஆலயம் ஆதிச்சாலை நாட்டு மே மக்கள் நித்திய தவத்தேரும் ஆலயம் சுற்றிலுமே ஆலயம் சுற்றிலுமே அடுப்பிட்டு கோலமானையிலே ஜீவ தண்ணீரடி உலகிட்ட பொங்கலோ மங்கைய பொங்கலிட பொங்கலிட மாமன வாழங்கள் கூட நிற்க தங்கள் பெண்டு பிள்ளை தாமெல்லோரும் கூட பொங்கலோ இது எதுன்னு கேட்டீங்கன்னா, ஆதிச்சாலை நாட்டு ஆதிச்சாலை நாட்டு விதி பெரும் கூடி மாலை பாலைப்படி பொங்கலோ பொங்கல். அது எப்படி பாட்டுனாக்கா, அந்த காலத்துல எல்லாம் நாங்கெல்லாம் சாயந்தரத்துல தான் பொங்கல் வச்சிருந்தோம். சாயந்தரத்தை மாலை பொங்கல்னு தான் அதை எழுதியிருக்கிறாங்க. மாலை பொங்கல்னு சொன்னா தெய்வம் அவர்கள் முக்கூர் கட்டியோடு வருவாங்க. கவி சொல்லானது ஒரு பையெடுத்து பின்னாடி வருவாங்க. கவி சொல்லானது முன்னாடி படிமதி நாச்சியார் நம்ம பெரியம்மா என்ன பண்ணுவாங்க, தீர்த்தம் போட்டுட்டு போவாங்க. தீர்த்தம் போட்டுட்டு போகும்போது பாணிய நாயனால அதை எடுத்து வச்சு தெய்வத்துக்கு இலக்குவாக கையில பிடிச்சிருப்போம். அந்த முக்கூர் கத்தி அப்படி ஒரு சொறி ஒரு இழுப்பாங்க. சில பேருக்கு இழுத்து உடனே வந்துடும், சில பேருக்கு இழுத்து 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 எடுப்பாங்க, வராது. ஆனா அவ்வளவு பாவம் செய்திருக்கிறான்டா அவன். இந்த பாவத்தை எல்லாம் எடுக்கக்கூடியதுதான் பானை பலி. அப்படின்னா பானை பலி அது என்ன அர்த்தம்? பானை பலி 4 மாதம் வேண்டி கொண்டு வந்தானோரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு தாண்டி அந்த வனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தானோரு தோண்டி. 4 மாசமானா 10 மாசம். இங்க ஒரு 4 சொல்றாங்க, அங்க ஒரு 6 சொல்றாங்க. 10 மாசமா வந்த இந்த பானை
என்ன ஆச்சுன்னா காலமெல்லாம் கூத்தாடுது எதுக்கு? பொண்டாட்டி புள்ள புண்ணு தொழில் சம்பளம் இதுல கூத்தாடி கூத்தாடி கடைசியில வந்து இறுதி நாள் வந்துட்டு போட்டு போடச்சாண்டி அவனை தூக்கி வச்சு கொடுத்திடலாம். இதுதான் அவங்க என்ன சொல்றாங்க. அவங்க சாதாரணமான பானை பலின்னா இந்த பானையை பலி பண்றதுன்னு என்ன அர்த்தம்? பானை பலின்னா என்ன அர்த்தம்? பலியிடுறதுன்னா என்ன பலியிடுறது? இந்த பானைய பலியிடுறாங்க. இந்த 5-6 மாதம் பழையோட வேண்டி வந்து இந்த பானை நிக்குது இல்ல, பானையை வச்சுக்கிட்டு பானை பண்டாரம் போட்டு உடைச்சாண்டின்னா கடைசி நேரத்துல உடைச்சிட்டு போவாத இருக்கிறதுக்கு மண்ணு தீண்டாத உன்னை நான் ஆக்கி வச்சிருக்கிறேன். புழுத்தலையா இருந்தவனை வயிற்தலையாக ஆக்கி உன்னை மாற்றி உன்னை தேத்தி அந்த புகழுடன்பில் ஆற்றி தேத்தி வைத்திருப்பதுவே பொங்கல். பொங்கலுக்கு என்ன சொல்றாங்க? இடரிடும் இறுதி நாளில் இடரிடும் இறுதி நாளில். இங்க இப்ப இங்கதான் வந்து வந்தாங்க ஒரு தோண்டி இந்த பானை இடரிடும் இறுதி நாள் என்ன உன்னை சேர்த்து அதுல ஒரு தேத்தி அதை ஏற்றி மகிழ்ச்சி பொங்க. இந்த பொங்கலா இது நகல்ல நாம செய்யற பொங்கல். நமக்கெல்லாம் வேணுமேனு ஒரு சம்பிரதாயத்தை வச்சு பொங்கல். மகிழ்ச்சியில் தேத்தி ஏற்றி மகிழ்ச்சி பொங்கல் செய்வதுவே பொங்கல். அந்த பொங்கல்ல நாம மகிழ்ச்சியோடு இருக்கணும்னா அவர் முகத்துல மஞ்சள் பூச்சி உழாவுது. அவர் முகத்துல தொட்ட வேறு வந்துகிட்டே இருக்குது. சேர்த்து கொடுத்தா குடிக்கிறாரு. அவர் பாருங்க முகம் எப்படி இருக்குது, அழகான பசுவர்ணம் பூத்த மஞ்சளோட திச்ச முகத்தோடு இருக்கிறாரு. யாராவது செத்து போடுவது அப்படி இருப்பானா? பொணங்கணன்னு சொல்லுவானா? அது பாரமூஞ்சி பட்டு போச்சுன்னு. அத மாதிரி மங்களகரமான அந்த தெய்வ நிலைக்கு ஏற்றி வைக்கக்கூடிய பொங்கல் இருக்குது. கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைக்காம தெய்வத்துக்கிட்ட வந்து அண்டி அவர்களுடைய இஷ்டத்தில் கலப்பது அதிர்ஷ்டம். தெய்வ இஷ்டத்தில் நீ கலப்பதுதான் அது இஷ்டம். அதர்சம் இல்லை, அது இஷ்டம். அது இஷ்டம் என்றால் அது கூட நீ இரண்டரை கலக்க வந்தோர் என்றருக்கு என்று விதித்திருந்து எழுந்து வந்த பெருமான் எனக்குன்னே வந்திருக்காங்க. தெய்வம் யாருக்கு வந்திருக்காங்க? கைலாயம் பொண்டாட்டி புலிகா சிவனுடைய பொண்டாட்டி புலிகாடா கைலாயா? இறைவனே அறிவான்னு சொல்றான் ஒரு இடத்துல. இறைவனுக்கு பொண்டாட்டி புலிகா அந்த கைலாயம் இருக்கு. உனக்குதான் அந்த கைலாயம். உன்னை அடைஞ்சு உன்னை நான் படைச்சிருக்கிறேன். நீ வந்து அங்க அடையணும். பிறந்த இடத்துல திரும்ப வரணும். நீ என்கிட்ட இருந்து வந்த மறுபடியும் என்கிட்ட வந்து சேரு. அதுக்குதான் விதை முதலுக்கு என்று வித்து எடுத்து வந்திருக்கின்ற அந்த வித்தக பெருமான் விழல் கழல் சரடி. வித்தக பெருமான் அந்த வித்து எடுக்க வந்த வித்தக பெருமான் விழல்ல அவங்களுடைய பாதத்துல நாம போய் சேர்றதுக்கான வழி. பாதத்துல சேருன்னு சொல்றோம். எதுக்காக? பாதத்துல சேருன்னா என்ன அர்த்தம்? திருவடி இது வேணும், திறம் இது பொருள் என வைத்தியத்தை அபையார் பாடுறாரு அழகா. அந்த திருவடியை வச்சாங்கன்னா அது சாதாரண ஆள் இல்லை. அது அந்த இந்த யமனுடைய அடியை மாற்றி திருவடியை வைக்கும் போது அது தியாமதமாக இருக்கிறது. கையாத தீங்கடியே கயக்காத உதய கரையாத கற்கண்டே புறையாத பெருவாழ்வே கொய்யாத மலரே போவாத எப்படிலாம் பாடுறாங்கப்பா. நம்ம ஒரு பாட்டு பண்ண மாதிரி தெரியும். அடா எத்தனை தீட்சை பெற்றிருந்தாலும் உங்க அண்ணா நீங்க தீட்சை பெற்றிருக்கீங்களே கொஞ்சம் சொல்லுங்க அண்ணா. நீங்க இது வரைக்கும் வாங்கியிருக்கீங்க, நான் இது வரைக்கும் தான் வாங்கியிருக்கேன். அது மருந்தெல்லாம் போச்சு. அப்படிதான் நாம இருக்கிறோம். இத பத்தி பேசி பேச 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 பாட 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 சிவராஜ வந்து இன்னைக்கு சொல்லிருக்கிறாருன்னா இந்த கொஞ்ச நேரம் வரைக்கும் தெய்வ நினைவா 1 மணி நேரம் தெய்வ நினைவுல இருக்கிறதுக்கு வாய்ப்பு பண்ண கொடுத்து அவருக்கு எனக்கு நன்றி. ஏன்னா இந்த நேரம் நாங்க எங்கடா போய் சுத்திக்கிட்டு வேற என்ன ஒன்று பண்ணிட்டு இருந்தா பாவ மூச்சு ஆனது துண்டாடுகின்றது. அவர்கள் பேசும்போதெல்லாம் மூச்சு வீணாகாமல் அடங்குகிறது. இது எங்களுடைய கையெழுத்து அனுபவம். இதை எல்லாரும் பாடும்போது பேசும்போது அந்த இது பொங்கல் ஆச்சு. நான் 2வது தொட்டு தான் போறேன். அதுக்கப்புறம் வரவங்க படிப்பாங்க. இன்னும் ஒரு 8 பேர் வராங்க. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் விட்டு வைக்கிறோம். எல்லாத்தையும் நானே சொல்லிட்டு போயிட்டேன்னா எல்லா கட்சிக்கு இதுக்கு துவைக்காது. அதனாலதான் மாட்டு பொங்கல் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? இதுக்கு அவதார காட்சி முடிச்சுட்டோம், பொங்கலை முடிச்சுட்டோம் ஷார்ட்டா கொஞ்சமா. இப்போ வந்து மாட்டு பொங்கலுக்கு வருவாங்க. அப்ப தெய்வத்துக்கிட்ட பசுமாடு தான் இருக்கும். செல்வ பொங்கல் தெய்வகிட்ட இருக்கிற வீட்டுல கட்டுக்கிட்ட மாடை கொண்டு வருவாங்க. அவங்க திருக்கறுத்தாலே மாட்டை எடுத்து குத்தமா அப்படி சும்மா அபக்கன்னு ஒரு மென்னு சாப்பிடுறது. ரொம்ப சுவையா சாப்பிடுறது. என்ன அதுக்குத்தான் பாட்டு பண்ண வாழ திரு
பாட திருமுதலோ வந்திருக்கும் நாடகத்தே பிறந்து வட தேவகண்ணி தேவரங்க பச்சை மரத்தடியே பச்சை மரத்தடியே பாறை பொங்கலிட்டு உச்சிதமாய் தேவவீரா உச்சித என்றெடுத்து அப்புறம் பச்சை மரத்தடியில பொங்கலை வச்சு ஒரு 40 நாள் விரதம் வச்சாங்க. இந்த லட்சத்தை பாரு, இந்த முகர லட்சத்தை. தவத்தில் இருக்க முடியாதுடா உன்னால, அது உன்னால முடியாத கதை. உடல் பொருளாவே தத்தம் பண்ணி கொடுத்து பொண்டாடி புள்ளையெல்லாம் விட்டுட்டு என்ன உருபரானே கதின்னு சொல்லிட்டு 28 வருஷம் அவங்க கூட சுத்தி இருந்துட்டு தவத்துல ஏறி அந்த தவத்தை பெற்று கைவரவான பிறகு அந்த தவத்தினுடைய பலனும் உனக்கு நான் கொடுக்குறேன். தவத்துல வரும்போது நீ என் கை நீட்டி வாங்கிக்க, போய் வீட்டுல விடுதியில் தூங்காது. அந்த நேரத்தில் சொல்லியிருக்காங்க சகோதரர்கள், அந்த நேரத்துல கையை நீட்டி வாங்கு. அந்த தவத்துக்காகத்தான் நீ வந்திருக்கிற. நானும் கூலி வேலைக்கு போற மாதிரி நான் தவத்துக்கு போறேன், நீ போய் ஊடப்படும் தூங்குறியடாங்க. மெட்ராஸில் இருக்கிற எங்க மாமனாரு கூட சொன்னாங்க, மேல அவர் வந்து ஏன்னா 12 மணி நேரத்தில் அவன் தூங்குறான், அவனை முதல்ல எழுந்து உட்காந்து படிக்க சொல்றாங்க அப்படின்னு. ஏன் சகல சம்பத்தம் அவங்க அறியாம இந்த ஒரு அணு இங்க அசையாது. அப்படிப்பட்ட தெய்வம் வந்து அவர்கள் அந்த உச்சிஷ்டங்கிறத எடுத்து அந்த மாட்டு கொடுக்கும் போது அந்த மாடு லபக்கம் தூக்கிட்டு போகுது. அது அந்த பிறகு எடுத்து வந்தது தெரியல, அவங்க கருத்துல அது மாடு வாங்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. அந்த மாடு தான் இன்னைக்கு இந்த மாடெல்லாம் தொடர்ந்து இதை சாப்பிட்டு அந்த அருளமிதை உண்டு பெருகிய குருகுலம். இந்த அருளமுதை உண்டுதான் பெருகிச்சு குருகுலம். ஆகையினால இந்த அருளமுதினை உண்டு பெருகிய குருகுலமாகவே இது நாங்க தொட்டுதான் காட்டிக்கணும். தொட்டு காட்டாத வித்து சுட்டு போட்டால வராது, நல்லா நினைச்சுக்கணும். அதுக்கப்புறம் நாம இது தொட்டுன்னு தான் போனதை தவிர தீபாவளியில இறங்கி இன்னும் நிறைய இருக்குது. இது நேரம் பத்தாது. இப்போ மணி 11 காலம் நிறைய சிவராஜன் அங்கேயே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு கடிகார. ஆகையினால நான் இதோட என்னுடைய முத்தி பேருரை மீண்டும் தொடரும். நமஸ்காரம் எல்லோருக்கும் என்னுடைய அன்பா.